சரியா? இனி லகுடனோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக யமலோகத்துல ஒரு டாஸ்மாக் சகல வசதிகளோட சைடிஸ்களோட ஒரு பார ஏற்பாடு பண்ணிருக்கோம். வேற என்ன நீ என்னமோ கேட்டையே? அந்த 8 மணி நேரம் ஷிஃப்டிங் சிஸ்டம். 8 மணி நேரம் ஷிஃப்டிங் அது இப்போதைக்கு கொஞ்சம் சரிப்படாது. நம்மளுடைய கஜானா கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதனால இப்போதைக்கு சரிப்படாது. அதுக்கு பதிலா உங்களுடைய வேலை பழுவை குறைக்கிறதுக்காக ஒரு 60,000 அரபாடி லாரி, ஒரு 75,000 ஷேர் ஆட்டோ, ஒரு 82,000 மணல் லாரி இதெல்லாம் பூலோகத்துல இறக்கி விடுவோம். 24 மணி நேரம் அவங்க டியூட்டி பார்க்கணும். வேற என்ன? இடஒதுக்கீடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு அது மட்டும் கொஞ்சம் சிரமம். இப்ப என்ன செய்வோம், பொம்பளை ஆளுங்க வீட்டுல நம்ம உசுர புடுங்குறாங்கன்றது ஊரு உலகத்துக்கே தெரியுமா? இருந்தாலும் அவங்களுக்கு பூலோகத்துல போய் உசுர புடுங்குறது எப்படின்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அதனால யமலோகத்துல மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிச்சு வியாழக்கிழமை மட்டும் அவங்களை பூலோகத்துக்கு அனுப்புவோம். அவங்க கரெக்டா உசுர புடிங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெடியா இருக்கும். சொல்லுங்க. அப்புறம் இந்த 8 மணி நேரம் ஷிஃப்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தா எங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரீயா இருக்குமே. என்ன அடிக்கடா? என்ன பண்ணணும்? நாங்க வீட்டுல சும்மா இருக்க நேரத்துல சரி இந்த கேபிள் டிவி பார்க்கலாம் உட்கார்ந்தோம்னா நம்ம யமலோகத்துக்கு ரொம்ப லாங்கா வரனால கேபிள்ல விட்டு விட்டு தெரியுது. அப்படியா? அப்ப என்ன வேணும்? வீட்டுக்கு ஒரு டிடிஎச் மாட்டி விட்டான்னு கேக்குறேன். இனிமேல் யமலோகத்துல வீட்டுக்கு வீடு சன் டைரக்ட் மாட்டிடும். இங்கேயும் வீட்டுக்கு வீடு சன். நீ சொல்லு. வேற சரியப்பா. யமலோகத்துக்கு வியாபாரம் அதாவது வருமானம் பெருகிறதுக்கு நீங்க நிறைய யோசனை சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு சில சிறப்பு சலுகைகள். அதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். ஞாபகம் படிச்சிட்டியா? மாமா யமா எங்களுக்கெல்லாம் பிஎஃப் வேணும். யார பார்த்து என்ன கேள்வி கேட்டான்? என்னங்க என்ன பார்த்து எப்படா கேட்டான்? பிஎஃப் கேக்குறான். பிராவிடன்ட் ஃபண்ட் கேட்டது சுத்தமாங்க. பிராவிடன்ட் ஃபண்ட் அந்த மாதிரி கேவலமான சீடி எல்லாம் பூலோகத்துல வேண்டாம் கிடைக்கும். அது பிஎஃப் 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 பிஎஃப். வா வா முன்னாடி வா. சரி, ஒரு சிறப்பு சலுகை அறிவிக்க போற நேரத்துல நீ ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது என்டர்டைன்மெண்ட் போர்ஷன் வருவோம். ரம்பை, மேனகை, ஊர்வசி இப்படி இவங்க எல்லாம் ஆடி ஆடி ஏன் மூஞ்சி அப்படி போகுது? நீங்க எல்லாம் போர் அடிச்சு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால இனிமேல் பூலோகத்துல நமிதா, நயன்தாரா, நகுடா அது மட்டும் இல்லாம ரகசியாவையும் சேர்த்து ரகசியமா நம்முடைய யமலோகத்துக்கு ஒரு டூர் அடிச்சிட்டு போக சொல்றோம். அபிஷியல் டூர். சந்தோஷமா இருக்கு. வர்ற 26ஆம் தேதி நம்மளுடைய யமலோகத்துல ஸ்டார் நைட். ஆனா ஒண்ணு, நீங்க ஆட்டத்தை பார்க்க மட்டும்தான் செய்யணும். சரியா? அது போக வருஷத்துக்கு இனிமேல் 10 நாள் லீவு. எதுக்கு? நீங்க பாங்காங் போலாம். ஃபாரின் டூர். பாங்காங் போலாம். சாண்ட்விச்சை சாப்பிட்டு சர்ன்னு யமலோகத்துக்கு வந்து சேரலாம். யம தர்மராஜா வாழ்க! யம தர்மராஜா வாழ்க! யம தர்மராஜா வாழ்க! ஏய் லகுடா டிகுடா எல்லாம் முடிஞ்சா? உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டுருச்சுல? எல்லாத்தையும் தீர்த்துங்க. சரி, அப்ப ஒண்ணு செய். லகுடா டிகுடா ஒரு 1,000 ரூபாய்க்கு பகடா வாங்கிட்டு வாங்க. அப்படி ஓரமா உட்காந்து நம்மளுடைய உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டு வேலை ஆரம்பிச்சு. சரியா? வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. பல எடுத்து வேலைக்கு சேர்ந்து எடுத்துட்டானப்பா. கீழே பல லட்சம் பேரு பண்ணி காய்ச்சல செத்து கிடக்குறாங்க. பூராத்தி அள்ளிட்டு வந்து சேருங்க. வரட்டுமா? கொஞ்சம் இருப்பா, தூக்கி விடு. யமதர்மராஜா வாழ்க! யமதர்மராஜா வாழ்க! யமதர்மராஜா வாழ்க! யமதர்மராஜா வாழ்க! சபை கலையட்டும். நன்றி நன்றி. இல்ல உண்மையாவே மேல யமலோகத்துல வந்து ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா இங்க உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா டாஸ்மாக் அங்க வரைக்கும் கொண்டு போக நினைச்சு நிம்மதியான இடம் எதுனாக்கா அங்கதான் நினைப்பாங்க. அங்க போனாலும் எல்லா பிரச்சனையும் ஆகிடுது. அங்க உருவாக்குறாங்க எல்லா பிரச்சனையும். மறுபடியும் கீழே தான் வரணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவங்களே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாக்கா நம்ம நாட்டுல போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ஆகும். என்ன விவேகா சார், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா வந்து சிரிச்சு சிரிச்சு உயிரே போச்சு அப்படின்வாங்க. ஆனா உயிரை எடுக்கிற வேஷம் போட்டு வந்து சிரிக்க வச்சு கொண்டுட்டாங்க இவங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் வந்து சமுதாய கருத்துக்களையும் நகைச்சுவைக்குள்ளார கொண்டு வந்து சொல்லணுங்கிற அந்த நல்ல எண்ணத்துக்காகவே உங்களை நான் நிஜமா பாராட்டுறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இவங்க 3 பேரோட அசத்தல தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்த போவது நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள்
Eerodu Chenu and Giri. Let's welcome them on stage, please. உலக தொலைக்காட்சியாம் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வார வாரம் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் 2 இனிமையான நடுவர்கள் அவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளனிக்கும் மற்றும் நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களையும் வருகின்ற வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போலாமா? 2 பேரும் நல்ல யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க. ஆக்சுவலா இந்த பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ்ல ட்ரெஸ் கோட் இருக்கும், அது மாதிரி ஒரே மாதிரி வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு, உங்களுக்கு நல்லா பொருந்தது. இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க சார்? என்னன்னா சார், நட்சத்திர நாயகன் நைனா நடிகர் வந்து பேட்டி காணும். அவர் வந்து எப்படி வித்தியாச முறையில பேட்டி காண்டா, அவர் எப்படி அவரோட அனுபவங்கள்லாம் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திர நாயகன் நைனாவாசியனும் பேட்டி காண்ற ஒரு நடுவரா நானும் அசத்திருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் நேயர்களே, நம்மளுடைய தெரியாது தொலைக்காட்சியில் வந்து நட்சத்திர நாயகன் நைனா அவர்களை பேட்டி காண்ற அவரோட திரைப்பட அனுபவங்கள் எல்லாம் அவர் வாயாலேயே நம்ம இந்த நல்ல நாள்ல கேட்க போறீங்க. நேரடியாக ஒளிபரப்புறதுக்காக வந்திருக்காரு. அவர் வந்து இப்ப உங்க முன்னாடி அவரோட அனுபவங்களை எப்படி திரைப்படத்துக்கு வந்து முன்னுக்கு வந்தார் அப்படிங்கிற விஷயத்த அவர் வாயால சொல்லப்படுறாரு. வாங்க. வணக்கம் நட்சத்திர நாயகன் நைனா அவர்கள், வாங்க சார். ரொம்ப சந்தோஷம். வந்த உடனே எனக்கும் நிலையத்துக்கும் வணக்கம் வச்சீங்க. நான் அப்படியே சொல்லவே இல்லை சார், இப்பதான் வந்தேன். இல்ல, நீங்க வணக்கம் சொன்னீங்க. இப்ப இல்ல சார், நான் இப்பதான் உள்ள நுழையிறேன். நீ கூப்பிட்டவனே இப்பதான் நுழையிறேன். வணக்கம் சொல்லல நான் சார். எனக்கு வணக்கம் சொன்னீங்க, இங்க நிலையத்துக்கு நன்றி எல்லாம் சொன்னீங்களே சார். வணக்கம் சொல்லுங்க சொன்னீங்க சார். வாங்க சார், சொன்னீங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சொல்லிட்டீங்க, சொன்னீங்க. போய் தொலை. சரி, ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது நட்சத்திர நாயகன் நைனா ரொம்ப வித்தியாசமா இருக்கு பேரு சார். கண்ணாடி வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார். இந்த கிளாஸ்? ஆமா சார். இந்த கிளாஸ் வந்து நான் வந்து மலேசியால தெரியும். மலேசியாவில இவர் வந்து ஒரு தடவை ப்ரோக்ராம் போயிட்டு அங்க ஒரு ரசிகர் வந்து இந்த கண்ணாடி கொடுத்து அவருக்கு வந்து போட்டாங்க. இதை பார்த்து ரசிகர்கள் அந்த கண்ணாடி வந்து கொடுத்தாங்க. கேட்டா சார்? கரெக்ட் தான். கேட்டு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேல கண்ணாடி போட நட்சத்திர நாயகன் நைனா அப்படிங்கிற பேர் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அந்த பேர் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தெரியும். அதாவது வந்து நட்சத்திர நாயகன் நைனா இவர் திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10 பிள்ளைங்களுக்கு அப்பாவா 40 வயசுக்கு மேல தெரிஞ்சவருக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தெருக்கு வந்து ஹீரோ மாதிரி நடிச்சு நட்சத்திர நாயகன். வீட்டுல எல்லாம் நைனா கூப்பிடுறாங்க, நட்சத்திர நாயகன் நைனா அப்படி சொல்லிட்டு அவர் வாயில கேட்டுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன் வாயால? ஆமா, சந்தோஷம் சார். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் படமே சில்வர் ஜூப்ளி ஆச்சு, அது எப்படி சார்? ஆமா, அதாவது வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் வந்து முதல் ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் படம் தான். அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்து எப்படி சில்வர் ஜூப்ளி ஆச்சு தெரியும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் சில்வர் ஜூப்ளி, அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி ஓடல. அதாவது படத்தோட பேரே சில்வர் ஜூப்ளி, அதனால வந்து படத்தை வந்து சில்வர் ஜூப்ளி சொல்லிட்டு இருக்காரு. கேட்டா ரொம்ப நன்றி சார். நான் சொன்னேன். ஆமா சார், உங்க வாயால சொன்னீங்க. ஒரு திரைப்படத்துறைக்கு நீங்க கிராமத்திலிருந்து வந்தீங்க. ஆமா. இப்ப இருக்கிற எல்லா ஹீரோவும் ஒரு அருமையான கிராமத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. ஆமா. நானும் அதே மாதிரி கிராமத்துல தான் வந்தேன். அதாவது நீங்க கிராமத்திலிருந்து இங்க வரும்போது ஆமா ஒரு இயக்குனர் ஆகணும், நடிகன் ஆகணும், ஆமா, பாடகர் ஆகணும் சில பேர் விரும்பாங்க. கண்டிப்பா. நீங்க இயக்குனர், நடிகர், பாடகர் ஆமா மூணுமே வந்து நீங்க வந்து செயல்பட்டு நடந்துட்டு இருக்கீங்க. ஆமா. அதுக்கு வந்து எப்படி முதல்ல நீங்க ஊர்ல இருந்து வரும்போது இயக்குனர் ஆகணும் வந்தீங்களா, நடிகர் ஆகணும் வந்தீங்களா, பாடகர் ஆகணும் வந்தீங்களா? முதல்ல அதாவது நான் ஊர்ல வந்து தெரியும் என்னன்னா ஒரு ஊர்ல வந்து ஊரா கிராமத்துல நாடகம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து நல்ல நாடக நடிகரா இருக்காரு, இவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, இவர் வந்து ஏன் சினிமாவில பெரிய ஆளா கூடாது, இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவனை எப்படியாவது ஊரை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் ஒட்டுமொத்த 18 பட்டியும் சேர்ந்து இவனை ஊருக்கு அமிச்சானு நல்லா இவனை ஏத்தி விட்டு மெட்ராஸுக்கு வந்து ஏதோ ஏனாதான்னு ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு. கேள்விக்கெல்லாம் உங்க வாயை சொன்னது ரொம்ப சந்தோஷம். யாரு? நான் சொன்னேன். அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கேட்கும்போது ஒவ்வொரு கேள்விக்கு டாண்டான் பதில் சொல்றப்ப. அதாவது நீங்க வந்து ஒரு சிறந்த பாடகர், படத்தை கூட பாடி இருக்கீங்க. அந்த பாட்டு வந்து இல்ல சார், இல்ல நீங்க ஆரம்பிங்க, நான் ஒரு தற்காப்புக்காக படிச்சு. பாட்டு வந்து நீங்க வந்து பாடக்கூடிய திறமை அந்த காலத்துல பாடுவாங்க. நீங்க ஒரு படத்துல பாடி 2 பேர் பாடுனீங்க. ஆமா. பாட்டு கூட சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆமா. அந்த பாடல எழுதுனது கூட நம்ம விவேகா சார். ஆமா, கண்டிப்பா. அந்த பாட்டு வந்து நேயர்கள் வந்து உங்க வாயாலே அந்த பாடலை கேட்கணும்னு ஆர்வமா இருக்காங்க. ஏன் வாயால? நீங்க பாடினா நேயர்கள். ஆமா சார். சரி, கண்டிப்பா சார். அந்த இது இப்ப வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா வந்து நீங்க சொன்னதுக்காக கண்டிப்பா அந்த பாட்டை பாடுறேன். சரி, கொஞ்சம் போறீங்களா? ஏன் சார்? இல்ல நான் பாட போறேன்.